Good morning, students. Next, unit 3, chapter 8, excretion. Excretion means removal of nitrogenous waste from body to surrounding medium. That is called excretion. சரிங்களா? Chapter outline first என்ன பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸ்கிரேஷன் என்னென்ன டைப்ஸில், அதாவது மோடில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸில் என்னென்ன நைட்ரஜனஸ் வேஸ்ட். பேசிக்காக வந்து 3 நைட்ரஜனஸ் வேஸ்ட் இருக்கும். அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிட்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் லிவிங் திங்ஸில். ஸோ இது வந்து இந்த 3ஸும் வந்து டிபெண்டிங் அப்பான் தான் வாட்டர் அவைலபிளை பொறுத்து இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் நடக்கும். அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்னி, நிப்ரான், யூரைட்டர், யூரினரி பிளாடர்ஸ் இதெல்லாம் வந்து ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் வர்றது. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமனில் வந்து யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு படிக்க போகிறோம். சரிங்களா? யூரின் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி யூரியா ஃபார்ம் ஆகணும். யூரியா எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லிவரில் என்னத்தில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அப்படின்னா ஆர்னித்தைன் அப்படிங்கிற சைக்கிள் மூலிமா அம்மோனியா வந்து யூரியாவாக மாறும். இந்த யூரியா வந்து என்ன ஆகும்னு நினச்சோம்னா நம்ம டெம்பரரியாக பாடியில் ஸ்டோர் ஆகும். இது அப்படியே நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வாட்டரில் டிசால்வ் ஆகி யூரினாக ஃபில்டர் பண்ணி கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி லிவரில் ஃபார்ம் ஆன யூரியா வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி நேராக கிட்னிக்கு போய் அங்கே ஃபில்டர் ஆகி யூரின் பிளாடரில் போய் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டோர் ஆகிருங்க. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷனை யாரெல்லாம் ரெகுலேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். சரிங்களா? ரெனின், ஆஞ்சினோசின், டென்ஷன் அப்படிங்கிற ஹார்மோன்லாம், எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஹார்மோன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்னியுடைய ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணும். சரிங்களா? ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறலாம். நெக்ஸ்ட்டு மக்டூரேஷன் என்னங்க? த ரிமூவல் ஆஃப் யூரின் ஆர் ரிலீஸ் ஆஃப் யூரின் ஃப்ரம் த பிளாடர் டு அவுட்சைட் ஆஃப் த பாடி, தட் இஸ் கால்டு மக்டூரேஷன். யூரின் உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு பேர் தான் மக்டூரேஷன் பேருங்க. ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்கிரீஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆர்கன்ஸினுடைய ரோல் என்னென்ன. இப்போ நமக்கு வந்து கிட்னி மட்டும்தான் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் நினைக்கிறோம். அதையும் தாண்டி என்னென்ன எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரு, லங்ஸு, ஸ்கின்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனாக இருக்குது. அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸார்டர் ரிலேட்டட் டு த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டிஸார்டர் வருது அப்படின்னு பார்க்குறோம். யூரித்ரிட்டிஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன், கால்குலஸ், கிட்னி ஸ்டோன், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து வரக்கூடிய எக்ஸ்கிரேட்டர் டிஸார்டர்ஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பண்ணக்கூடிய பிளட்டை ப்யூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு பேர்ட்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர்ட்ஸ் அப்படின்னா சீ பேர்ட்ஸ் ஹாவ் நோ ப்ராப்ளம் இன் ட்ரிங்கிங் சீ வாட்டர். இந்த சீ பேர்டுக்கு வந்து கடல் தண்ணியை குடிப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை, பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ஆஸ்மோ ரெகுலேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கான அடாப்டேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க, பார்ப்பாங்க. லேர்னிங் ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதும் இதே தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. இயர்லியஸ்ட் அனிமல் லைஃப் ஃபார்ம்ஸ் அரோஸ் அரௌண்ட் 700 மில்லியன்ஸ் ஏர்ஸ் எக்கோ. சரிங்களா? முதல்ல இந்த பூமியில் உயிரினம் தோன்றது எப்படின்னா 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோணுச்சு. தேர் மரைன் ஆர்கானிசம் லைக் த மாடர்ன் ஸ்பாஞ்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, மரைன் ஆர்கன் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மரைன் ஆர்கானிசமாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்குது. ஈச் செல்ஸையும் யார் சரௌண்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீ வாட்டரை சரௌண்ட் பண்ணியிருக்கும். சீ வாட்டருடைய சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். இன்சைட் ஆஃப் த செல்ஸுக்குள்ளே ஸ்பாஞ்சஸ்னுடைய செல்ஸுக்குள்ளே சால்ட் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். ஸோ அப்போ வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு என்டர் ஆகணும். அப்போ வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்குது? ஸ்பாஞ்சினுடைய செல்ஸுக்குள்ளே. ஏன்னா அங்கே சால்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மி, ஆனால் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகம். ஆனால் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சீ வாட்டரில் சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகம், வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மி. அப்போ வாட்டர் மூவ் ஃப்ரம் ஸ்பாஞ்ச் செல்ஸ் டு சீ வாட்டருக்கு வரும்.
வரும்போது என்ன ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சினுடைய செல்ஸ் வந்து சுருங்கி டெத் ஆகும். ஸோ அப்படி டெத் ஆகாமல் லைவாக இருக்குது, உயிரோடு தான் வாழுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்ஸை சுற்றி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெம்பரைன் ஃபார்ம் ஆகுது, டிஷ்யூ மெம்பரைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மெம்பரைன் வந்து என்ன பண்ணுதுன்னா பேரியராக இருக்குது. எதை பேரியராக இருந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா சீ வாட்டருக்குள்ளே எது என்ட்ராகாமல் பார்த்துக்குது, அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் என்ட்ராகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது, சரௌண்டட் பை எ sea water, but a maintain a intracellular ionic composition different from the sea water. Evolution lead to change the organism of the tissue layer. Note பண்ணிச்சுங்க, tissue layer followed by formation of specialized external tissue layers. Note பண்ணிச்சுங்களா, tissue layerங்கிறது this provide a barrier between the external and environmental. அதாவது சொன்னது இருக்கும், intracellular இதுக்கும். Major changes in osmotic regulation and அயானிக் ரெகுலேஷன் அக்கர் டூரிங் த எவல்யூஷன் ஆஃப் கார்டேட். சரிங்களா, ஆஸ்மோ ரெகுலேஷனும் அயானிக் ரெகுலேஷனும் வந்து மேஜராக எப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டேட்டாக மாறும்போது, இன்வெர்டிபிரேட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அதுவே கார்டேட்டாக மாறும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. த எபிலிட்டி டு கண்ட்ரோல் த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் காம்போசிஷன் வாஸ் எசென்சியல் ஃபார் த டைவர்பிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் டு இன்ஹிபிட் brackish water, fresh water and land. சரிங்களா, இப்போ இந்த அனிமல்ஸ் பூரா அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ராக்கிஷ் வாட்டருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் லேண்டில் வாழும்போது உருமாறுகிறது, அதாவது வந்து பரிணாமம் அடைகிறதுங்கிறாங்க. அனிமல்ஸ் தட் இன்வைட் லேண்ட் ஹேட் எ ரிஸ்க் ஆஃப் த டெசிகேஷன் அண்ட் வேர் அனேபிள் டு எக்ஸ்கிரேட் மெட்டபாலிக் வேஸ்ட் டைரக்ட்லி இன்டு த வாட்டர். ஸோ அப்போ இந்த நம்ம இது வரைக்கும் வாட்டரில் இருந்த அனிமல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி ஃபிஷ்ஷு, ஃப்ராக் வந்து என்ன பண்ணுது வாட்டர்லேருந்து லேண்டுக்கு வரும். அப்போ லேண்டுக்கு வரும்போது அது ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க நேரிடுகிறது. இது நான் வரைக்கும் அது எக்ஸ்கிரீஷனை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தன்னுடைய எக்ஸ்கிரீஷனான நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை டைரெக்டாக வாட்டர் பாடியில் ரிலீஸ் பண்ணிடும். ஆனால் லேண்டுக்கு வந்தோடனே அங்கே அதில் என்ன கிடையாது, தன்னை சரௌண்ட் பண்ணி வாட்ரு கிடையாது, அதுக்கு பதிலாக ஏர் தான் இருக்குது. அப்போ அங்கே ப்ராப்ளம் வருது, எப்படி நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ஸ் தேர் வாஸ் நீட் ஃபார் த ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. அப்போ தான் அதுக்கு ஒரு மாற்று வழி தேவைப்படுகிறது. அப்போ தான் என்ன டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி என்ன டெவலப் ஆகுது, கிட்னிஸ் அப்படின்னு நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான கிட்னி ஃபார்ம் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ரிலே ஆன் கிட்னிஸ் டு கண்ட்ரோல் த அயானிக் அண்ட் வாட்டர் பேலன்ஸ். ஸோ அதனால் நிறைய அனிமல்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்குது, தன்னுடைய அயானிக் அண்ட் வாட்டர் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸே டிபெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அப்போ கிட்னி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. சம் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் டிஷ்யூ சச்சஸ் கில்ஸ். ஒரு சில அனிமல்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா கில்ஸு, ஸ்கின்னு, டைஜஸ்டிவ் மியூக்கஸா டு கலெக்டிவ்லி ரெகுலேட் 3 நோட் பண்ணிச்சுங்க ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ். கிட்னி, கில்ஸு, ஸ்கின்னு, டைஜஸ்டிவ் மியூக்கஸா இவங்க எல்லாமே சேர்ந்து எதை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லினா 3 வழிகளில் ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது ஒருநிலைப்படுத்துக்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. 3 வழிமுறைகள்: உடலினுடைய நீர் சமநிலை மற்றும் தாது உப்புக்களின் சமநிலை, கழிவு நீக்கும் முறைகளின் சமநிலையை ஒருநிலைப்படுத்துகிறது. எத்தனை வழிகள் அப்படின்னா 3 வழிகளில். ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். அயானிக் ரெகுலேஷன் அண்டு நைட்ரஜன் எக்ஸ்கிரேஷன் அப்படின்னு 3 டைப்ஸில் வந்து ரெகுலேட் பண்ணுது ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸில். ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொன்றையும் 3 மார்க்கை நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் என்னங்க? ஆஸ்மாட்டிக்னால எப்பயுமே நம்மளுடைய வாட்டர் பேலன்ஸ். ஸோ அனிமல்ஸினுடைய பாடியினுடைய இன்சைடில் வந்து வாட்டர் வந்து எப்பயுமே பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா, ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் டிஷ்யூ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் which act as a driving force for the movement of water across the biological membranes. இது வரைக்கும் ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து அயானிக் ரெகுலேஷன். அயானிக் ரெகுலேஷன் என்னங்க? அயான்ஸினுடைய கான்சன்ட்ரேஷனை காம்போசிஷனை கரெக்டாக வச்சுக்கிறதுங்க. சரிங்களா, டு கண்ட்ரோல் ஆஃப் த அயானிக் காம்போசிஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ். The process by which body gets rid
of the nitrogenous waste product of protein metabolism is called excretion. சரிங்களா? புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்போ கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை நமக்கு எலிமினேட் பண்ணுவதற்கு பேர் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு பேருங்க. ஸோ அப்போ ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஆகும்போது என்ன நமக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட். என்ன வேஸ்ட்டுங்க? நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டான அமோனியா கிடைக்கும். அப்போ நம்ம வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணணும். ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அடைஞ்சு வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸ்கிரீஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா ஃபார்ம் ஆகி அதிலிருந்து நைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன். நோட் பண்ணிச்சுங்க. இப்போ நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன் என்னங்க? த பாத்வே பை விச் அனிமல்ஸ் எக்ஸ்கிரீட் அமோனியா. சரிங்களா? அமோனியா இஸ் எ டாக்ஸிக் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். முக்கியமான விஷயம், அமோனியாங்கிறது வெரி ஹை டாக்ஸிக் காம்போனன்ட். இட் இஸ் நீடு மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் இட்ஸ் எலிமினேஷன். பாடியை விட்டு இது எலிமினேட் பண்ணுவதற்கு அந்த அனிமல்ஸுக்கு நிறையா வாட்டர் தேவைப்படுது அமோனியாவை வெளியேற்றுவதற்கு. சரிங்களா? டாக்ஸிக் நைட்ரோஜனஸ் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கெட்டபாலிசம். கெட்டபாலிசம்னா தெரியுதுங்களா? பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கு பேர் கெட்டபாலிசம் அப்படின்னு பேர். The removal of ammonia or other metabolic alternatives such as urea, uric acid is linked to ionic and osmotic homeostasis. டைரெக்டாக வந்து அமோனியாவை எலிமினேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூரியாவாகவோ அல்லது யூரிக் ஆசிடாகவோ எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வெர்டபிரேட்ஸுக்கு மெயின்டைன் ஹையர் சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன் தயர் பாடி ஃப்ளூயிட். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வெர்டபிரேட்டுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லுவீங்கன்னா, தங்களுடைய பாடியினுடைய இன்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும், வாட்டர் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். அதோடைய அவுட்டர் சரௌண்டிங் மீடியத்தில் சால்ட் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும், வாட்டர் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கேருந்து எங்கே என்ட்ரு ஆகும்? அவுட் சைடில் இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸு அனிமல்ஸினுடைய பாடி செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ பாடி செல் என்ன ஆகும்? சொல்லன்னாகி பர்ஸ்ட் அவுட் ஆகிரும், வெடிச்சிடும். அப்படி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணணும். அப்போ எக்ஸஸாக வாட்டரை இருந்து எது மூலிமா எலிமினேட் பண்ணுது? யூரின். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்குமே எக்ஸஸாக வாட்டர் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸஸாக வாட்டரை வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ எக்ஸ்கிரீஷன் வழியாக எலிமினேட் பண்ணுது. அப்போ நிறையா வாட்டர் இருக்கிறதுனால நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு அமோனியாங்கிற ஃபார்மில் எலிமினேட் பண்ணுதுங்க. பார்த்துக்குங்க. அப்போ நைட்ரஜன் வேஸ்ட்டான அமோனியா வந்து ஹை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு. அதை எலிமினேட் பண்ணோம்னா ஹை கான்சன்ட்ரேஷன் வாட்டர் மாலிகுல்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் நிறையா கிடைக்குது, அதனால் அமோனியாவை டைரெக்டாக எலிமினேட் பண்ண முடியுது. சரிங்களா? ஃப்ரெஷ் வாட்டர் வெர்டபிரேட்ஸ். சரி, மரைன் வெர்டபிரேட்ஸ் மெயின்டைன் இது அப்படியே மரைன் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். எது லோவாக இருக்கும்? சரௌண்டிங் மீடியத்தில் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும், வாட்டர் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். ஆனால் பாடிக்குள்ளே சால்ட் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும், பட் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? செல்ஸில் இருந்து சரௌண்டிங் மீடியத்துக்கு மூவ் ஆகும். இப்போ செல்லு ஸ்ரிங்கேஜ் ஆகி சுருங்கி அழிய நேரிடும். இப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடியிலிருந்து நைட்ரஜன் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுவதற்கு குறைந்த அளவே வாட்டரை யூஸ் பண்ணணும். அப்போ இதில் என்ன எலிமினேட் ஆகும் அப்படின்னா யூரியாவோ யூரிக் ஆசிடாவோ எலிமினேட் ஆகும். சரிங்களா? ரைட். அதேமாதிரி டெரஸ்டீரியல் அனிமல்ஸும் அப்படி தான். அது வந்து அதை சுற்றி சரௌண்டிங் மீடியமான வாட்டரே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுக்குமே ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது சரௌண்டிங் மீடியம், இன்னொன்று சால்ட் வாட்டர் இருந்தது. ஆனால் லேண்டு அனிமல்ஸுக்கு என்ன கிடையாதுங்க, அதை சுற்றி வாட்டர் மீடியங்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக ஏர் மட்டும்தான் இருக்குது, அட்மாஸ்பியர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அட்மாஸ்பியரில் என்ன ஒன்று நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணணும். அப்படி எலிமினேட் பண்ணுவதற்கு முன்னாடி நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு டெம்பரரியாக பாடியில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் ஆகுது. என்ன ஃபார்மில் அப்படின்னா யூரியா அப்படிங்கிற ஃபார்மில் ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ இதை எலிமினேட் பண்ணுவதற்கு ஒரு மாடரேட் அமௌண்ட் வாட்டர் இருந்தால் போதும். சரிங்களா? ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் 3 மார்க் நோட் பண்ணுங்கள். Hence the end lose the water by evaporation.
அதனுடைய வாட்டர் வந்து பாடிக்குள்ளே சரௌண்டிங் மீடியத்தை விட பாடியில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது லேண்ட் அனிமல்ஸுக்கு. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன மாதிரி எலிமினேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்மில் எலிமினேட் பண்ணிக்குதுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் திரும்ப நோட் பண்ணிச்சுங்க. இப்போ ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னால் என்னங்க, சரௌண்டிங் மீடியம் என்ன கண்டிஷனில் இருக்குதோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதே கான்சன்ட்ரேஷனுக்கு தன்னுடைய பாடியினுடைய சால்ட்டு வாட்டர் கான்சன்ட்ரேஷனை மாற்றிக்கும். அப்படி மாற்றிக்கூடிய அனிமல்ஸுக்கு பேர் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னு பேர். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னா இந்த அனிமல்ஸை சுற்றி சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்ததுன்னா இன்சைடு த பாடிக்குள்ளேயும் சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக மாறிடும். சப்போஸ் இந்த அனிமல்ஸோட பாடியை சுற்றி சரௌண்டிங் மீடியத்தோட சால்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா இந்த அனிமல்ஸுடைய பாடிக்குள்ளேயும் சால்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிரும். அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னு அர்த்தம். இட் ஏபிள் டு சேஞ்ச் தேர் internal osmotic concentration with change in the external environment as in marine mollusk and shark. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். marine mollusk and shark இது ரெண்டுமே வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்டுக்கு தக்கன தன்னுடைய பாடி கான்சன்ட்ரேஷனை சால்ட் கான்சன்ட்ரேஷனை வாட்டர் கான்சன்ட்ரேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கும். சரி, ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அதுவும் தெரியுமா இருக்கு, நோட் பண்ணிச்சுங்க. இப்போ ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸுங்கிறது என்ன ஒன்றாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் மீடியத்துக்கு தக்கன தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய சால்ட் கான்சன்ட்ரேஷனை மாற்றிக்காது, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் ஆஸ்மா ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பேர். மெயின்டைன் தயர் இன்டர்னல் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தயர் எக்ஸ்டர்னல் ஆஸ்மாட்டிக் என்வாரன்மெண்ட்டில் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி இந்த அனிமல்ஸ்னுடைய பாடிக்குள்ளே என்ன ஆகாதுங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ மாறாது, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். அப்படி எந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டர்ஸ், நீர் நாய்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட்டுங்க. டிபெண்டிங் அப்பான் எபிலிட்டி டு டாலரேட் சேஞ்ச் இன் த எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ஸ்டீனோஹேலைன் அண்ட் யூரிஹேலைன். நோட் பண்ணிச்சிங்க. 3 மார்க். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்டீனோஹேலைன் யூரிஹேலைன். அப்போ ஸ்டீனோஹேலைன்னா என்னங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் நோட் பண்ணிச்சிங்க தனியாக 2 மார்க்கில். சம் ஆஃப் த அனிமல்ஸ் கேன் ஏபிள் டு டாலரேட் a narrow range fluctuation of salt concentration is called stenohalines. நோட் பண்ணிச்சிங்க. ஸ்டீனோஹேலைன்ஸுங்கிறது டாலரேட் ஒன்லி நேரோ ஃப்ளக்சுவேஷன் இன் த சால்ட் கான்சன்ட்ரேஷன். சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்ச அளவு மட்டும் தாங்கிட்டு உயிர் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டீனோஹேலைன் பேருங்க. யூரிஹேலைன்னா which animals can able to tolerate the wide range of fluctuation of salt concentration in the environment is called யூரிஹேலைன் அப்படின்னு பேருங்க. நோட் பண்ணிச்சுங்க. ஸ்டீனோஹேலைனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு. யூரிஹேலைனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா சலீனா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிச்சுங்க. ஆர்டிமியா சலீனா, திலேப்பியா அண்டு சால்மோன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஒன்று அப்படின்னா யூரிஹேலைன் வைடு ரேஞ்ச் ஆஃப் சால்ட் ஃப்ளக்சுவேஷன் அல்லது சால்ட் கான்சன்ட்ரேஷனை டாலரேட் பண்ணும். இட் கேன் ஏபிள் டு டாலரேட் வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள் என்னது ஆர்டிமியா சலீனா அப்படின்னு இருக்கும், திலேப்பியா இருக்குது, சால்மோன்ஸ் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிச்சுங்க. நேரோ ரேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் என்ன அனிமல்ஸுங்க, கோல்டு ஃபிஷ். சரி, இந்த மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆர் அமோனியா. நோட் பண்ணிச்சுங்க. மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இது 3 தான் மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு. அதர் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஆர் ட்ரைமெத்தில் அமைன் ஆக்சைடு. நோட் பண்ணிச்சு வாங்கலாம், டிஎம்ஓ இதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. அதை தாண்டி வேறு என்னென்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ட்ரைமெத்தில் அமைன் ஆக்சைடு இந்த மரைன் டீலியாஸ்ட், கடல் வாழ் மீன்கள். டீலியாஸ்ட்னா மீன்கள்னு அர்த்தம். கடலில் இருக்கக்கூடிய மீன்களில் என்ன நைட்ரோஜன் வேஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ட்ரைமெத்தில் அமைன் ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு குவானைன் இன் ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சியில் யூரினில் என்ன இருக்குன்னா குவானைன் இருக்குது. கிப்யூரிக் ஆசிடு, அப்புறம் ஆலண்டோனின்ஸ், ஆலண்டோயிக் ஆசிட், ஆர்னித்தோயிக் ஆசிட், கிரியேட்டினைன், கிரியேட்டின், பியூரின், பிரிமிடின்ஸ் அண்டு டெரின்ஸ்.
இதெல்லாம் வந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. நோட் பண்ணிச்சுங்க, முக்கியமாக நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் என்னென்னா வகையில் வந்து எக்ஸ்கிரீஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, excretory system help in the collecting nitrogenous waste and expelling into the external environment. சரிங்களா? எக்ஸ்கிரீஷன் என்ன, நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேருங்க, எக்ஸ்கிரீஷன் பேர். அனிமல் ஹேவ் எவால்வ்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு கெட் ரிட் ஆஃப் த நைட்ரஜனஸ் வேஸ்ட். அமோனியா ப்ரொடியூஸ்டு டூரிங் த அமினோ ஆசிட் பிரேக் டவுன். நோட் பண்ணி பார்க்கலாம். அமோனியா எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிங்கன்னா அமினோ ஆசிட் பிரேக் டவுன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுது. இஸ் எ டாக்ஸிக் கென்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்கிரீட் எய்தர் அஸ் அமோனியா, யூரியா அல்லது யூரிக் ஆசிட்ஸ். ஸோ அமோனியாங்கிறது வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அமோனியாங்கிற ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹைலி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு. இது என்ன ஃபார்மில் நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக அமோனியாவாகவோ அல்லது யூரியாவாகவோ யூரிக் ஆசிடாகவோ எலிமினேட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இதில் அமோனியாவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமோனியா இந்த ஃபார்ம் ஆஃப் அமோனியாவாக எலிமினேட் பண்ணோம்னா மோர் அமௌண்ட் வாட்டர் தேவை. ஏன்னா இது வந்து ஹை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். லீஸ்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட். அதுக்கு வந்து வாட்டர் நெசசிட்டியே தேவையில்லை. லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூரியா. இதுக்கு மாடரேட் அமௌண்ட் வந்து வாட்டர் வேணுங்க. சரி, ரைட். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்குங்க. அமோனியா require large amount of water for its elimination, where uric acid being the least toxic can be removed with the minimum loss of water, and urea can be stored in the body for considerable period of time as it is less toxic and less soluble in water than ammonia. சரிங்க. இப்போ அனிமல்ஸை வந்து என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமோனோடெல்ஸ். அமோனோடெல்ஸ்னால் which animal can be eliminate nitrogenous waste in the form of ammonia, that animal called as a ammonites. சரிங்களா? எந்த ஒரு விலங்குல வந்து நைட்ரஜன் கழிவுகளை அமோனியாங்கிற வடிவில் வெளியேற்றுகிறதோ அந்த விலங்குகளை நாம் என்னவென்று அழைக்க வேண்டும், அமோனோடெல்ஸ் அப்படின்னு அழைக்கணும். எடுத்துக்காட்டு many fish, aquatic amphibians and aquatic insect are ammonitic animals. சரிங்களா? Bony fish ammonia diffuse out across the body surface or through gill surface as ammonium ions. Reptile, birds, land snails and insect excrete என்ன ஃபார்முங்க, யூரிக் ஆசிட் crystals with a minimum less of water are called யூரிகோடெல்ஸ். யூரிகோடெல்ஸ்னால் அனிமல்ஸ் வந்து எந்த அனிமல்ஸ் வந்து அமோனியாவை யூரிக் ஆசிட் ஃபார்மில் எலிமினேட் பண்ணுதோ அதற்கு பேர் என்ன வேறுங்க, யூரிகோடெல்ஸ். யூரிக் ஆசிடாக எலிமினேட் பண்ணலாம். சரி, டெரஸ்டேரியன் அனிமல்ஸில் யூரியோடெலிக் அனிமல்ஸ். சரிங்களா? என்ன அனிமல்ஸு, யூரியோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க, பார்த்துக்குங்க. மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ், கடல் வாழ் விலங்குகள் எல்லாமே என்ன அனிமல்ஸுங்க, அமோனோடெலிக். கீழே இருக்குது அமோனியா. மேமல்ஸ், மோஸ்ட் ஆம்பிபியன்ஸ், ஷார்க்கு, ரெப்டைல்ஸு, டெரஸ்ட்ரியல் இன்வெர்ட்பிரேட்லாம் என்ன மாதிரி யூரியாவை எலிமினேட் பண்ணுது. பேர்ட்ஸ் அண்டு மோஸ்ட் ரெப்டைல்ஸ், இன்செக்ட் அண்டு லேண்ட்ஸ்னா எல்லாம் யூரிக் ஆசிடாக எலிமினேட் பண்ணுதுங்க. ரைட். இதே யூரியோடெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த அனிமல்ஸ் வந்து யூரியாவை எலிமினேட் பண்ணுதோ அதுக்கு பேர் யூரியோடெல்ஸ். அடுத்து 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. எர்த்வார்ம்ஸ் while in soil are யூரியோடெலிக்ஸ் and when in water are called as என்னவா, அமோனோடெலிக்ஸ். எர்த்வார்ம் வந்து மண்ணில் இருக்கும்போது அது வந்து யூரியோடெலிக், யூரியாவை எலிமினேட் பண்ணுது யூரினில். அதே எர்த்வார்ம் வந்து வாட்டரில் இருக்கும்போது என்னத்தை எலிமினேட் பண்ணுது, அமோனியாவை எலிமினேட் பண்ணுது. சரிங்களா? சரி. இந்த அனிமல் கிங்டம் ப்ரெசன்ஸ் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அல்லது ஸ்ட்ரக்சர். Most of the invertebrates have a simple tubular structure in the form of primitive kidney called, நோட் பண்ணுங்க, புரோட்டோநெப்ரிடியா அண்டு மெட்டாநெப்ரிடியா. என்னென்ன நெப்ரிடியா ஃபார்மில் இருக்குது அப்படின்னா புரோட்டோநெப்ரிடியா அண்டு மெட்டாநெப்ரிடியா. Vertebrates have complex tubular organ called, நோட் பண்ணிச்சுங்க பார்க்கலாம், கிட்னி. இன்வெர்ட்பிரேட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரிமிட்டிவ் கிட்னி இருக்குது. அந்த சிம்பிள் பிரிமிட்டிவ் கிட்னி என்ன அப்படின்னா புரோட்டோநெப்ரிடியா, மெட்டாநெப்ரிடியா. ஆனால் வெர்டபிரேட் முதுகெலும்பு உடைகளில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் டியூபுலார் ஆர்கன்ஸ் கால்டு என்ன வேறு, கிட்னி. இப்போ கிட்னி வந்து டியூபிள்ஸாக இருக்குதுங்க. ஆமாம், என்ன டியூபிள்ஸுங்க இருக்குதுங்க.
இந்த யூனிட் ஆஃப் கிட்னி என்னங்க நெப்ரான். நெப்ரானில் என்ன இருக்கும்? டியூபிள்ஸ் இருக்கும். என்னென்ன டியூபிள்ஸு? ப்ராக்சிமல் கனெக்டிவ் டியூபிள்ஸு, கென்லே லூப்ஸ், டிசெண்டிங் கென்லே லூப்ஸு, அசெண்டிங் கென்லே லூப்ஸு, டிஸ்டல் கனெக்டிவ் டியூபிள்ஸு, கலெக்டிங் டக்ட் இப்படின்னு நிறைய டியூப்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஆர்கன்ஸ் கால்டு கிட்னி. இப்போ புரோட்டோநெப்ரிடியா ஆர் எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் வித் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இதே புரோட்டோநெப்ரிடியாவில் ஒரு சிறப்பு வாய்ந்த செல்களாக எது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் பிளேம் செல் இன் பிளாட்டிஹெல்மந்தஸ். பிளாட்டிஹெல்மந்தஸில் பிளேம் செல்ஸ் தான் ஆக்ட் as a கிட்னி அண்ட் எலிமினேட் த நைட்ரஜனஸ் வேஸ்ட். சரிங்களா? அண்டு சொலினோசைட்ஸ் ஃப்ளஜெல்லா ஃபார்மில் இன் ஆம்பியாக்சிஸ். ஆம்பியாக்சிஸ்னால் தெரியுங்களா? என்ன அனிமல்ஸுங்க? செப்பலோகார்டியாட்டா அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஆம்பியாக்சிஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? அதில் வந்து சொலினோசைட்ஸுங்கிறது தான் என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நெமட்டோட்ஸ் ஹேவ் எ ரென்னட்டி செல்ஸ். என்ன செல்ஸு? ரென்னட்டி செல்ஸ். நெமட்டோட்ஸில் வந்து ரென்னட்டி செல்ஸ் இருக்குது. மெட்டாநெப்ரிடியா ஆர் த டியூபுலர் எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் இன் அனலிட்ஸ் அண்டு மொலுஸ்காஸ். மால்பீஜியன் டியூபிள்ஸ் ஆர் எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் இன் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட். நோட் பண்ணி பார்க்கலாம். இன்செக்டில் வந்து மால்பீஜியன் டியூபிள்ஸ் இருக்குது. அனலிடும் மொலுஸ்காவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டாநெப்ரிடியா இருக்குது. நெமட்டோடில் வந்து ரென்னட்டிங்கிறது இருக்குது. ஆம்பியாக்சிஸில் வந்து சொலினோசைட்ஸ் இருக்குது. பிளாட்டிஹெல்மந்தஸில் வந்து டேப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிளேம் செல்ஸ் இருக்குது. சரிங்களா? ரைட். ஆண்டனல் கிளான்ஸ் அல்லது க்ரீன் கிளான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா க்ரஸ்டேஷனில் இருக்குது. நோட் பண்ணி பார்க்கலாம். க்ரஸ்டேஷன் லைக் ப்ரான்ஸ். க்ரஸ்டேஷன்னா நண்டு, ப்ரான் இதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்லாம் க்ரஸ்டேஷன் அப்படின்னு இருப்போம். சரியா? அதைத்தான் ஆண்டனல் கிளான்ஸ் அல்லது க்ரீன் கிளான்ஸ் இருக்குதுங்க எக்ஸ்கிரிட்டரியாக இருக்கலாம். வெர்டபிரேட் கிட்னி டிஃபர் அமாங் த டேக்ஸா இன் ரிலேஷன் டு த என்வாரன்மெண்டல் கண்டிஷன். வெர்டபிரேட்டில் இருக்கக்கூடிய கிட்னி வந்து என்னென்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு டேக்ஸாவுக்கும் பொறுத்து மாறுபடுகிறது. ஒவ்வொரு குரூப் விலங்குகளுக்கும் பொறுத்து கிட்னி வந்து என்ன ஆகுது? மாறுபடுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது வாழக்கூடிய இடம் என்வாரன்மெண்ட்டை பொறுத்து மாறுதுங்கிறாங்க. நெப்ரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ரெப்டைல் ஹேவ் ரெடியூஸ்டு குளோமருலஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். ரெப்டைல்ஸ் ஊர்வனையில் குளோமருலஸ் சின்னதாக இருக்கலாம் அல்லது சில நேரம் குளோமருலஸே இல்லாமல் இருக்கலாம். அண்ட் கென்லே லூப்ஸ் அண்ட் கேன்ஸ் ப்ரொடியூஸ் வெரி லிட்டில் ஹைப்போடானிக் யூரின். நோட் பண்ணி பார்க்கலாம். சில நேரம் கென்லே லூஃபும் குளோமருலஸும் இல்லாமல் இருந்ததுன்னா யூரின் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வெரி லிட்டில் ஹைப்போடானிக் யூரின். சரிங்களா? கொஞ்சம் அளவுக்கு என்ன பண்ணுதுங்க? வாட்டர் எலிமினேட் பண்ணுதுங்க. whereas mammalian kidney produce concentrated urine due to the presence of long Kenley loops. நோட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? the loop of Kenley of the nephron has evolved to form hypertonic urine. நோட் பண்ணி பார்க்கலாம். glomerular kidney. நோட் பண்ணுங்கள். குளாமருலரே இல்லாத கிட்னி, குளாமருலஸ் இல்லாதது கிட்னியில் வந்து குளாமருலஸே இல்லாமல் இருக்கும். அப்போ த மரைன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் எ லிட்டில் யூரின். குளாமருலஸே இல்லை அப்படின்னா அதில் யூரின் வந்து கம்மியாக தான் இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஐசோஆஸ்மாட்டிக் டு த பாடி ஃப்ளூயிட். ஆம்பிபியன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் லாக் கென்லேஸ் லூப்ஸ் கேன்ஸ் ப்ரொடியூஸ் டைலூட்டடு யூரின். நோட் பண்ணி பார்க்கலாம். கென்லே லூப் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரின் வந்து ரொம்ப டைலூட்டாக போகும், நிறையா தண்ணி எலிமினேட் ஆகுங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 10th படிச்சிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்த்துக்குங்க. அதில் கிராம் மட்டும் 120 to 170 கிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பீன் ஷேப்பில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். சுப்ரார் லும்பார் ரீஜன் அப்படின்னு இருப்பாங்க. சுப்ரார் லும்பார் ரீஜன் என்னங்க? இடுப்பு பகுதிக்கு மேல் இடுப்பு பகுதியில் காணப்படுதுங்கிறாங்க. தேர்டு லும்பார் வெர்டப்ரா க்ளோஸ் டு த டார்சல் நர்வால். தொராசிக்கினுடைய லாஸ்ட்டு வெர்டப்ரல் போன்ஸுக்கும் லும்பாரினுடைய தேர்டு வெர்டப்ரல் போனுக்கும் ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா இந்த கிட்னி அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும் லெஃப்ட் கிட்னியோட. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ரைட் சைடில் லிவர் அப்படிங்கிறது வந்து ரைட் கிட்னியை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அதனால் ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குதுன்னு இருப்பாங்க. இந்த அவுட்டர் லேயரோடைய கிட்னி வந்து கவர்டு பை 3 லேயர்ஸ். கிட்னியை வந்து 3 லேயர் கவர் பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்டிவ் கவரு. அந்த 3 லேயர் பேர் என்னென்ன அப்படின்னா நோட் பண்ணி பார்க்கலாம். ரீனல் ஃபேஷியா, ரீனல்னால் கிட்னின்னு அர்த்தம், ஃபேஷியானா ஃபஸ்ட் கவரு. பெரிரீனல் ஃபேட், கிட்னிக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு கொழுப்பு, ஃபேட் கேப்சூல் அண்டு ஃபைபரஸ் கேப்சூல், இதெல்லாம் பாதுகாப்புதுங்க. சரிங்களா? இந்த லாஞ்சிடியூடினல் செக்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி, கிட்னியினுடைய நீள்வட்டு தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.